வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் மாணவிகள் கூறும் பகிர் குற்றச்சாட்டுகள் என்ன? எங்க ஸ்கூல்ல வந்துட்டு பாட்னி சாரும் மியூசிக் சாரும் வந்துட்டு பேக் டச் தான் பண்ணுவாங்க. பாட்னி சார் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து என்கரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடைய தட்டுறதும் முதுக பிடிச்சி தட்டுறதும் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. மியூசிக் சாரும் அதே மாதிரிதான். இப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க பிராக்டிஸ்க்கு போவோம்ல, அப்போ வந்துட்டு நீ ஸ்டெப் இப்படி போடுமா அப்படி போடுமா சொல்லி இடுப்புல கை வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நாங்க டான்ஸ் ஆடும்போது அவர் பாக்குற இடமே ஃபுல்லா தப்பாவான பார்வையால தான் இருக்கும். கலைச்சரன் சார் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள வர்றாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா? நாங்க வந்து டான்ஸ் ஆடும்போது எங்களை வேற மாதிரி தப்பான பார்வையில் பார்க்கறாரு. எந்த மாதிரி பார்க்கறாரு? மேல ஓ சரி ஓகே. அதுல ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு. ஓ ஸ்கூலுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா? சரி ஓகே. பாட்னி பாலு சார் வந்து நாங்க என்கரேஜ் பண்றேன்னு பேர்ல எங்களை முதுகுல தட்டி பேசிட்டு இருக்காரு. அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. பொள்ளாச்சியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவிகள் சிலருக்கு அதே பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் சிலரால் பாலியல் தொல்லை கொடுப்பதாக மாணவிகள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஆசிரியர்கள் குறித்து மாணவிகள் தெரிவித்த திடுக்கிடும் குற்றச்சாட்டுகள் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பள்ளியில் பணியாற்றும் இசை ஆசிரியர் பள்ளி மாணவிகளிடம் தவறான நோக்கத்துடன் அணுகுவதாகவும், நடன பயிற்சி என்ற பெயரில் தவறான நோக்கத்தில் பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாகவும், வரம்பு மீறி நடந்து கொள்வதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர். மேலும் இசை ஆசிரியர் மற்றும் தாவரவியல் ஆசிரியர் இருவரும் பள்ளிக்கு வரும்போது மது போதையில் வருவதாகவும், இதனால் பள்ளிக்கு வரவே அச்சமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். பாட்னி சாரும் மியூசிக் சாரும் வந்துட்டு பேக் டச் தான் பண்ணுவாங்க. பாட்னி சார் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து என்கரேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடைய தட்டுறதும் முதுக பிடிச்சி தட்டுறதும் அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. மியூசிக் சாரும் அதே மாதிரிதான். இப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் ஏதாவது கண்டென்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க பிராக்டிஸ்க்கு போவோம்ல, அப்போ வந்துட்டு நீ ஸ்டெப் இப்படி போடுமா அப்படி போடுமா சொல்லி இடுப்புல கை வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நாங்க டான்ஸ் ஆடும்போது அவர் பாக்குற இடமே ஃபுல்லா தப்பாவான பார்வையால தான் இருக்கும். கலைச்சரன் சார் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ஸ்கூலுக்குள்ள வர்றாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா? தங்களுக்கு நேரும் பாலியல் துன்புறுத்தல் குறித்து பள்ளி மாணவிகள் தற்பொழுது வீடியோ பதிவு செய்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் முறையிட்டுள்ளனர். இதுகுறித்து பெற்றோரிடம் தெரிவித்தால் கல்வி தடைபட்டு பள்ளி இடைநிற்றல் நேரும் என்ற அச்சத்தில் தங்கள் மனதிற்குள்ளாகவே வைத்துக்கொண்டு மன உளைச்சலில் இருந்து வந்ததாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர் மீது குற்றம் சாட்டினால் தங்களையே தண்டித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கூட புகார் அளிக்கவில்லை என்றும் மிரட்சியுடன் கூறுகின்றனர் மாணவிகள். ராதிகா மிஸ்ஸும் ரெண்டு பேரும் ஹெச்எம் மிஸ் தம்பி தங்கச்சிங்களே இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வந்து முன்னேறி சொல்றோம். இதுகுறித்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தேன்மொழியிடம் கேட்டபோது இதுகுறித்து பள்ளி மாணவிகள் எந்த புகாரும் தெரிவிக்கவில்லை என்றும், பாலியல் குற்றச்சாட்டு குறித்து தான் எதுவும் அறிந்திருக்கவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்கூல்ல ஒழுக்கமா இருந்து ஒழுக்கமா நடத்த நான் எது கேள்வி கேட்க போறேன்? ஸ்கூல்ல வந்து தாயோட கருவறையை விட ஸ்கூலோட கருவறை மிக சிறந்த ஒன்று. அதையை வந்து கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. வீடியோ வந்து நாங்கள் தான் எடுத்து குழந்தைங்க என்கிட்ட வந்து சொல்லிச்சு, நாங்கள் தான் போட சொன்னாங்க. இது வந்து நான் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆல்ரெடி சைல்டு ஹெல்ப் லைனில் ஒருக்கா நான் சொன்னேன், அவங்க எதுவும் கண்டுக்கல. அதனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நியாயமும் நீதியும் கிடைக்காதுங்கிறதுனால விட்டுட்டேன். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும். நல்ல தீர்வை சொன்னேன். இல்லைன்னா நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் குடும்பத்தோடு போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்குவோம். அவ்வளோதான் நடக்கும். ஒன்றா இந்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா எனக்கு நல்ல நீதியும் நியாயமும் வழங்கணும். சரிங்களா? எங்கள் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணம். ஏன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. அதுக்கு பயந்தாலும் நான் கிடையாது. பள்ளி ஆசிரியர்கள் மீது மாணவிகள் பாலியல் புகார் தெரிவித்திருப்பது பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.